பார்த்தீங்கன்னா நண்பர்களே, இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த டோர்ச் லைட்டில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ஜ் ஆகுதான், ஆனால் தங்களுக்கு வந்து எல்இடி வந்து எரியுது இல்லையா, இந்த பழுதை வந்து சரி பண்ணி தர சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த டோர்ச் லைட்டை பிரிச்சுட்டு பார்க்க போகிறோம். இந்த டோர்ச்சில் என்ன பழுது இருக்குது, அதாவது பேட்டரியில் பழுது இருக்கா, இல்லைன்னு சொன்னால் சர்க்யூட் போர்டில் வந்து சார்ஜர் சர்க்யூட் போர்டில் பழுது இருக்கா, இல்லைன்னு சொன்னால் எல்இடி பல்பில் பழுது இருக்கான்றதை நாங்கள் இப்போ பிரித்து போட்டு செக் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாத்தையும் ஏற்கனவே பிரித்து பார்த்துட்டாங்க. இப்போ வந்து நாங்கள் இந்த பேட்டரியில் கொடுத்துருக்கிற மைனஸ் ப்ளஸ் வயரை வந்து இதிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கொள்வோம். பேட்டரியிலேருந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுவோம். அதாவது பேட்டரியை ஒரு செக் பண்ணி பார்ப்போம். பேட்டரியில் என்ன பழுது இருக்குன்றத செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டிஜிட்டல் மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிசி ரேஞ்சில் 20, அதாவது 20 சிம்பிள் அடையாளம் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல இந்த ரேஞ்சில் நீங்கள் 40 திருப்பி வச்சுக்கொள்ளுங்கள். இப்போ இந்த பேட்டரியில் வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்கிறத நான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா இது ப்ளஸ், ரெட் கலர் வர்றது ப்ளஸ்ஸு, இதுக்கு இந்த ப்ரோப் வைக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா மைனஸ். பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு பேட்டரியில் வந்து பெருசாக சார்ஜ் இல்லை, 2 வோல்டேஜ் கரண்ட் தான் இருக்குது, பெருசாக பேட்டரியில் சார்ஜ் இல்லை. என்னதுனால பேட்டரியில் வந்து சார்ஜ் இல்லாமலுக்கு இருக்குன்றதை நாங்கள் வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அதாவது சார்ஜர் சர்க்யூட்டை செக் பண்ணுறதுக்கு முதல்ல எங்களோட டிசி பவர் சப்ளைலேருந்து நாங்கள் வந்து இப்போ இந்த போர்டு வந்து நல்லா ஒர்க்கிங் ஆகுது, அதாவது நல்லா வேலை செய்யுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இதுக்கு வந்து 4 வோல்டேஜ் பவர் வந்து இந்த வயருக்கு நான் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசி பவர் சப்ளை ஒன் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு 4 வோல்டேஜ் கரண்ட் வருது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டிசி பவர் சப்ளைலேருந்து இந்த மாதிரி 2 பவர் கேபிள் எடுத்துருக்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பேட்டரின்ற வயர், அதாவது டோர்ச் லைட்டின்ற பேட்டரி வயர். இதில் வந்து ஒரு பின்ன கனெக்ஷன் கொடுத்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து பேட்டரின்ற மைனஸ் வயர். இதில் வந்து நாங்கள் இப்போ கனெக்ஷன் கொடுத்துருக்குறோம். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு டோர்ச் லைட்டில் ஒன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நாங்கள் இப்போ வந்து ஒன் பண்ணி பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா நண்பர்களே, எங்களுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது டோர்ச் லைட்டுன்ற சர்க்யூட் போர்டில் வந்து எந்த ஒரு பழுதும் இருக்கிற மாதிரி தெரியலை. இப்போ நாங்கள் அடுத்த கட்டமாக எதை செக் பண்ணி பார்க்க போகிறோம்னு சொன்னால், என்னத்தினால வந்து இந்த பேட்டரியில் வந்து சார்ஜ் ஆகுதில்லை, வந்து நம்மளுக்கு சார்ஜர் பவர் கேபிளை கனெக்ஷன் பண்ணோன்னே இந்த பேட்டரி வயர் ரெண்டுக்கும் பவர், அதாவது 5 வோல்ட் கரண்ட் வருதான்றதையும் நாங்கள் இப்போ இருக்க டிஜிட்டல் மல்டிமீட்டரை வச்சு செக் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் டிசி பவர் சப்ளைலேருந்து இந்த வயரை எடுத்துக்கொள்கிறோம். நான் முதல்ல காட்டின மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசி ரேஞ்சில் வந்து 20 சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதாவது 20 சிம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து இந்த 40 இந்த ரேஞ்சில் திருப்பி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மறுபடியும் வந்து டிஜிட்டல் மல்டிமீட்டர்ன்ற ப்ரோப் இந்த மாதிரி இது ப்ளஸ்ஸு இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வடிவாக பாருங்கள், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சார்ஜிங்னு போட்டிருக்கு. பவருக்கான இந்த இடத்துல கேபிள் வயர் கொடுத்துருக்காங்க, சார்ஜிங் கேபிள் சாக்கெட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வயர் இங்கே கொடுத்துருக்குறோம். இப்போ வந்து நம்மளுக்கு சார்ஜர் சர்க்யூட்டில் வந்து எந்த ஒரு பழுதும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு 5 வோல்டேஜ், அதாவது 5 வோல்ட் கரண்ட் வருது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சார்ஜர் பவர் கேபிள் கொடுத்துருக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இண்டிகேட்டர் லைட் தெரியலை. ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேட்டரியை நாங்கள் அதாவது இந்த பேட்டரியை இந்த வயர் கனெக்ஷன்லேருந்து பேட்டரியை ரிமூவ் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து இண்டிகேட்டர் லைட் தெரியலை. இப்போ வந்து நாங்கள் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பேட்டரியை ஒருக்கா கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டோம். இப்போ மறுபடியும் என்ன செய்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வயரை வந்து கனெக்ஷன் கொடுக்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் கலரில் லைட் தெரியுது. நான் மறுபடியும் டிஜிட்டல் மல்டிமீட்டரை பார்த்தீங்கன்னா இதில் ப்ளஸுக்கு ப்ளஸும் மைனஸும் வைக்கிறோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி காட்டுது.
பார்த்தீங்க சொன்னால் நம்மளுக்கு இந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணின உடனே பார்த்தீங்க சொன்னால் நம்மளுக்கு இந்த பேட்டரியில் வயர் கனெக்ஷன் கொடுக்குற நேரம் நம்மளுக்கு இந்த 5 வோல்ட் கரண்ட் வந்தது. இப்போ இந்த பேட்டரியில் வயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி வைக்கிறோம். பார்த்தீங்க சொன்னால் நம்மளுக்கு 2 வோல்ட்டு 2.75% காட்டுது. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் நம்மளுக்கு இந்த பேட்டரி வந்து பழுதாக இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி இந்த பேட்டரி சார்ஜ் ஆகாமலுக்கும் இந்த டோர்ச் லைட்டு வேலை செய்யாமலுக்கும் இருக்கிறது காரணம். பார்த்தீங்க சொன்னால் இந்த டோர்ச் லைட்டில் சார்ஜர் சர்க்யூட் நல்லா இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்க சொன்னால் டோர்ச் லைட்டுனா மதர் போர்ட் ஃபுல்லாகவே நல்லா இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த பேட்டரி தான் பழுதாக இருக்குது. இப்போ இந்த பேட்டரியை மட்டும் நாங்கள் மாற்றிட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு இந்த டோர்ச் லைட் வந்து சரியான முறையில் ஒர்க்கிங் ஆகும். அதாவது சரியான முறையில் இந்த டோர்ச் லைட் வேலை செய்யும். இந்த பழுது தான் நண்பர்களே இந்த டோர்ச்சில் இருக்குது. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டோர்ச் லைட்டுக்கான பேட்டரியை புதுசாக வாங்கிட்டு வந்து இந்த பேட்டரியை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இந்த டோர்ச் லைட்டு இருந்த மாதிரியே பூட்டிடலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டோர்ச் லைட்டு போர்டில் வந்து எந்த ஒரு பழுதுமே இல்லை. நம்மளுக்கு பேட்டரியில் மட்டும்தான் பழுது இருக்குது. இந்த மாதிரி தான் நண்பர்களே, அதாவது இந்த மாதிரி ஒரு டோர்ச் லைட்டில் வந்து நம்மளுக்கு பழுது வந்துன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாதிரி அதாவது ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்க்கணும். முதலாவது பேட்டரியை செக் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது வந்து ஒரு டிசி பவர் சப்ளைலேருந்து பவரை கொடுத்து இந்த பேட்டரி வயர் கனெக்ஷன்லேருந்து இந்த போர்டு வந்து எந்தளவுக்கு நல்லா வேலை செய்யுதுன்னு நீங்கள் பவரை கொடுத்துட்டு சுவிட்ச் பட்டனை ஒன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து பழுதை வந்து கண்டுபிடிக்க முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் டிசி பவர் சப்ளைலேருந்து இதுக்கு பவர் கொடுத்தோம், செக் பண்ணி பார்த்தோம், போர்டு வந்து நல்லா வேலை செய்யுது, லைட் எல்லாமே வேலை செய்யுது. அடுத்த கட்டமாக என்ன செஞ்சுருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சார்ஜிங் பவர் கேபிளை கொடுத்துட்டு செக் பண்ணி பார்த்தோம். இங்கே வந்து அதாவது சார்ஜர் சர்க்யூட்டில் இருந்து நம்மளுக்கு 5 வோல்ட் கரண்ட் வருது. இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு பழுதும் இல்லை. நம்மளுக்கு இந்த பேட்டரியில் மட்டும்தான் பழுது இருக்குது. இந்த பேட்டரியை மாற்றி சரி பண்ணிட்டோம்னு சொன்னால் டோர்ச் லைட்டில் ரிப்பேர் ஈஸியாக சரி பண்ணி முடிச்சிடலாம். நல்ல நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.